நான் வந்து மன்னாரை விட்டு போகிறேன். இந்த கேஸ் வந்து இந்த கேஸுக்கு நான் வருவேன் அம்மா. ஏதாவது எனக்கு நடக்கிற கேஸுக்கு வந்து நான் உண்மையாக எல்லாத்தையும் சொல்லுவேன் கோர்ட்ஸில். அசமான ரெக்கார்டிங் இருக்குது, நான் அதை கொடுக்க போகிறேன் லோயர்ஸுக்கு. மற்றது இது சம்மந்தமாக இப்போ நான் வாரத்துக்கு முன்னே உங்களோட ஹாய்ச்சது வந்து மிஸ் கௌசல்யா. பட் கௌசல்யா வந்து இப்போ இந்த கேஸ் எடுக்கிறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குன்னு சொன்னால், கௌசல்யா கொண்டு, அதாவது ஜூனியர் லோயர் 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போ இந்த கேஸை அவள் எடுக்கல, அவள் யாரோ ஒரு ஆளுக்கு கீழே தான் வேலை செய்ய வேண்டி வரும். ஸோ அதில் ஒரு கன்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது. அதால் அவள் என்னதான் அவள் சொல்லி கொண்டிருக்கா, அது வேறு இது வேறு, அந்த கேஸ் வேறு இந்த கேஸ் வேறு என்று அப்படி ஒரு இடியப்ப சிக்கல் தானே. அப்போ அவளுக்கு நான் அதை கிளியராக சொல்லியிருக்கேன், நீங்கள் இந்த கேஸ் எடுக்கிறான்னு சொன்னால் கவுன்சிலர் யாருன்னு டிசைட் பண்ணுங்க. மற்றது உங்களோட ஃப்யூச்சரை பார்க்கணும். நடிகை பொஸ்ன்னு சொல்லி இதுக்கு மேலே நான் விஷயங்கள் கேட்க விரும்பல. அதை நான் அவருக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ அதுக்கு நான் போராடுறது செந்துரன் அவர்கள் வந்து மேளம் அடித்து தான் ஒரு உண்ணாவிரத போராட்டம் முடித்திருக்கார். அதுக்கப்புறம் அந்த பொது அமைப்புகளின் தலைவர் என்று சொல்லி ஒரு ஆள் வந்து பல்ட்டி குப்புக்கரணம் அடித்து வந்து இப்போ தான் அந்த கேஸை செய்ய போகிறேன்னு சொல்லி வலிக்கிட்டு இருக்கார். சந்தோஷம். எல்லாரும் சேர்ந்து பனங்கிழங்களுக்கு சேரம் அந்த தடி மட்டும்தான் இருந்தாலும் கிழங்கு முழுக்க உள்ளுக்க நட்டுறோம். அந்த பையன் மட்டும்தான் மற்றபடி பிரச்சனை தோண்டி எடுப்பாங்க கிழங்குகளை. அதையும் விட அடுத்தது வந்து இவர் யார் என்னென்றால் எங்கள்ட ரைட் டு லைஃப் என்று சொல்லி மிஸ்டர் டிரெக்ஷன் சொல்லி வர்றார். அவர் வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால், அவரும் வந்து தான் இந்த கேஸ் செய்கிறேன்னு சொல்லி ஏதோ லெட்டரில் சைன் பண்ணி அதெல்லாம் செய்திருக்கிறேன். மிஸ்டர் டிரெக்ஷன், அப்போ உங்களுக்கு இது ஒரு ப்ரொஜெக்ட், உங்களுக்கு ஒரு இது மற்றாக்களோட வாழ்க்கை, அவையோட இந்த கேஸ்கள் பிள்ளையாக போனால் அவைக்கும் பாதுகாப்பு வரும், ஒரு கை குழந்தை எல்லாம் இருக்குது. நீங்கள் உங்களோட ஃபன்னுக்கு அர்ச்சனாவோட கதைச்சு நான் 8 நிமிஷம் சொல்லி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக போட்டு நான் எல்லாம் சகலமும் ஜாம் அறிவோம். அதனால் மிஸ்டர் டிரெக்ஷனையும் இதில் இருந்து நான் கொஞ்சம் விலந்து நிற்க சொல்லி பணிவான அன்போட கேட்டுக்கொள்கிறேன். அது தவிர ஹியூமன் ரைட்ஸில் போயிருக்கணும், எனக்கு துப்புரவாக நம்பிக்கை இல்லை. ஸோ அவையும் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அது தவிர என்னோட இருந்த லோயர்ஸ் மிஸ்டர் மடத்தீன், மிஸ்டர் சுலக்ஷனா, அக்கா சுலக்ஷனா, அதோட அண்டன் புனிதநாயம் சார், அவையும் வந்து தங்களோட கண்டாக்டை வந்து இவை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை கேளுங்கன்னு சொல்லி. ஸோ அட் திஸ் மொமெண்ட் ஐம் பேக் டு த பொசிஷன். நான் திருப்பி பழைய இடத்துக்கு வந்திருக்கிறேன். நான் இங்கேயோ விட்டுட்டு போனேன், அதுங்க வந்திருக்கேன். மிஸ்டர் தலிமாட்ட சொல்லியிருக்கிறேன். அப்போ என்னட்ட கேட்காம என்னோட ஒரு வசனம் டிசைட் பண்ணுற ஃபேக்ட் வந்து ஃபேக்டை வந்து அவ தான். அப்போது நான் உங்களுக்காக 5 நாள் கஷ்டப்பட்டு நான். ஸோ இதால் அப்போ நீங்கள் டிசைட் பண்ணுங்கோ. இப்போ ஒவ்வொரு ஆளையும் இந்த கேஸ் எடுக்க வலிக்கிற ஒவ்வொரு ஆளையும் நேமை போட்டு எழுதுங்கோ. இந்த கேஸால் இவர் என்ன பெனிஃபிட் எடுக்க வலிக்கிறார், இந்த கேஸால் என்ன அட்வான்டேஜ் எடுக்க விரும்புகிறாருன்னு பாருங்க. டாக்டர் அர்ச்சுனாண்டு போட்டு எழுதுங்கோ. முதலாவது எழுதுங்கோ, இவர் வந்து பிரபல்யம் ஆவதற்காக இந்த கேஸை எடுக்க விரும்புகிறார். ஃபேக்டானே ஃபேக்டாகவே பார்ப்போம். அது எனக்கு தேவையா இல்லைன்றது மக்கள் தான் தெரியும். நான் பிரபல்யமானமா இல்லையா. வேறு ஒரு ஆள் எடுக்கிறார் ஒரு கேஸ், அதாவது வந்து இப்போ என்ன பேர் கௌசல்யாவோட பொஸ் இதை எடுக்கிறாருன்னு சொன்னால் அவரே அந்த கேஸ் எடுக்கிறார். இவ்வளோ ஹாஸ்பிட்டல் பக்கம் வாதாடினவர் இந்த கேஸ் அப்போ எடுக்கிறாரேன். ஸோ இவர் அங்கே இங்கேயும் அடித்து இங்கேயும் அடிக்க போகிறாரா, ஜோசிச்சு எழுதுங்கொண்டு தாலிமாட்டு நான் சொன்னேன். நான் அது தாலிமாக்கு விளங்கி கொள்வேன். அது மாதிரி அண்டன் புனிதநாயம் சார் இந்த கேஸ் எடுக்கிறாரா இருந்தால் அவர் ஏன் எடுக்கிறார், அவர்கிட்ட காசு இல்லையா, காசு இருக்கா, இது யாராவது காசு பே பண்ணுவேன் நம்ம, அல்லது அர்ச்சுனாவோட நிற்கிறபடியா அர்ச்சுனாவோட பர்சனல் லோயரண்ட படியா அண்டன் புனிதநாயம் சார் அவர் எடுக்கிறாரா இல்லையாவோ எனக்கு தெரியாது. பட் அவர் எடுக்கிறேன்னு நினைச்சு நான் இதை சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். சார் என்ன மன்னிச்சு கொள்ளுங்க உங்களோட பேரை பாவிச்சதுக்கு. சேம் டைம் அந்த மற்ற பக்கம் பொஸ்ஸும் வந்து பேர் பாவிக்கல, பாவிக்க விட்டதுக்கும் என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. பாய்ப்போம், கேஸ் முடியட்டும். அதை தவிர இப்போ நான் வந்து கிளியராக சொல்லிக்கேன், இந்த கேஸ் வந்து அதாவது மெட்டல்